அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிகேவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பாய். வஉசி எந்த ஆண்டு காலமானார்? வஉசி எந்த ஆண்டு காலமானார்? 1936. பரப்பளவில் இந்தியா உலகளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? பரப்பளவில் இந்தியா உலகளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னா 7வது இடம். பத்தமடைப்பாய் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா திருநெல்வேலி. தமிழ்நாடு என்ற பெயர் எப்போதும் மதராஸ் என்னும் பேர் இருந்தது. தமிழ்நாடு எப்போ பேர் மாற்றினாங்க அப்படின்னா 14/1/1969. தமிழ்நாடு என்ற பெயர் எப்பொழுது மாற்றப்பட்டது அப்படின்னா 14/1/1969. நவீன தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் டேகார்டு. காடுகளில் உயிரினங்கள் அழிவதற்கு காரணம் பருவநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது, நீர் சுழற்சி பாதிக்கப்பட்டுள்ளது, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் முதலில் வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட விலங்கு பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. தேசிய வனவிலங்கு உயிர்வாழ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1983. சாம்பல் அணில் வனவிலங்கு சரணாலயம் எந்த இடத்தில் உள்ளதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். SPCA என்பது சொசைட்டி ஃபார் தி பிரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி டு அனிமல்ஸ். பள்ளியில் அனைத்து அலுவல்களும் யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது அப்படின்னா ஹெட்மாஸ்டர், தலைமை ஆசிரியர். எந்த இடம் குழந்தைகளுக்கு பல அனுபவங்களை தரவல்லது அப்படின்னா வீடு. சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் லாசேன், சுவிட்சர்லாந்தில் இருக்குது. பிறக்கும்போது குழந்தையின் மூளையின் நிறை சுமார் 350 கிராம். கார்டனர் நுண்ணறிவு மிக்கோரின் செயல்பாடுகளை ஆராய்ந்து எத்தனை வகை நுண்ணறிவுகள் உள்ளன என கண்டார் அப்படின்னா 10. முதலில் நுண்ணறிவு என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டெர்மன். நுண்ணறிவு கணக்கிடும் போது சோதிக்கப்படுவோர் எத்தனை வயதிற்கு குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னா 16. இந்தியாவில் உள்ள ATM கார்டுகளுக்கான ரகசிய குறியீட்டு எண் எத்தனை இலக்கங்கள் உடையதுன்னா 4. ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா சேலம். நமது நாட்டுக்கொடி எத்தனை வண்ணங்களை கொண்டது அப்படின்னா 3. உயிர் வாழ்வன பற்றிய அறிவியல் உயிரியல். நடிகர் பார்த்திபனின் மகள் கீர்த்தனா எந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது பெற்றார் அப்படின்னா கன்னத்தில் முத்தமிட்டாள். இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் ராஜகோபாலாச்சாரி. இஸ்ரோவின் விரிவாக்கம் என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். PSLVயின் விரிவாக்கம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். நோக்கியாவின் தலைமையகம் உள்ள நாடு பின்லாந்து. 1945 வெளிவந்த மீரா திரைப்படத்தில் நடித்தவர் MS சுப்புலட்சுமி. ஜுராசிக் பேபி என்ற நாடகத்தை நடத்தும் நிறுவனம் கிரேசி கிரியேஷன்ஸ். பட்டம்மாளின் பேத்தி யார் அப்படின்னா நித்யஸ்ரீ மகாதேவன். 2009 ஆண்டில் ஒலிக்கலவைக்கான அகாடமி விருதை பெற்றவர் ரசூல் பூக்குட்டி. ஜீவ்ஸ் என்ற நூலை எழுதியவர் PG வுட்ஹவுஸ். இசையமைப்பாளர்கள் ST பர்மன், RD பர்மன் எந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா திரிபுரா. சுனில் கவாஸ்கரின் சகோதரியை மறைந்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யாருன்னா GR விஸ்வநாத். சங்கீத வித்வான் வரதாச்சாரியாரின் பெயருக்கு முன் வரும் அடைமொழி எந்த விலங்கை குறிக்கும் அப்படின்னா டைகர். இந்துக்களின் கடவுளான சரஸ்வதிக்கு கோயில் உள்ள இடம் கூத்தனூர். ராகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 16. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சின்னத்தில் உள்ளது குடை. இந்திய ரூபாய் நோட்டில் என்னென்ன மிருகங்கள் உள்ளன அப்படின்னா காண்டாமிருகம், யானை, புலி. அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் எந்த நாட்டில் பிறந்தார் அப்படின்னா ஸ்வீடன். சோன்கா என்ற மொழி எந்த ஆசிய நாட்டின் ஆட்சி மொழி அப்படின்னா பூடான். கவான்சா என்பது எந்த நாட்டின் நாணயம்னா அங்கோலா. தி பிரிட்ஜ் ஆன் ரிவர் கவாய் என்ற படத்தின் படப்பிடிப்பு எந்த நாட்டில் செட் அமைத்து எடுக்கப்பட்டதுன்னா தாய்லாந்து.
மாயன் நாகரிகத்தின் சுவடுகள் எந்த நாட்டில் உள்ளதுன்னா மெக்சிகோ. அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ள நாடு அமெரிக்கா. அதிக அளவில் சர்வதேச நேரம் கொண்ட நாடு ரஷ்யா. வாலிபர் தினம் கொண்டாடும் நாடு ஜப்பான். உலக வரலாற்றில் பழமையான மரமாக கருதப்படுவது பேரீச்சை மரம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் எந்த ஆண்டு இங்கிலாந்தில் தொடங்கியதுன்னா 1801. ஒரு முறை எழுதி பல முறை வாசிக்கும் நினைவு முறைக்கு வாம் என்று பெயர். இதில் வாம் என்பது ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. பூனை குடும்பத்தில் மிக அழகான இனம் பனிச்சிறுத்தை. 100 பூஜ்ஜியங்கள் கொண்ட எண்களை என்னவென்று அழைப்பர்னா கூகோல். விமானத்தை முதலில் போரில் பயன்படுத்திய நாடு இத்தாலி. தாஜ்மஹால் எந்த கல்லினால் கட்டப்பட்டதுன்னா கூழாங்கற்கள். எல்லா தபால் தலைகளும் 4 பகுதிகள் கொண்ட சதுரமாக இருக்கும். சரியா தவறா? தவறு. மொரீஷியஸ் நாட்டில் உள்ள மக்களில் பலர் இந்திய வம்சாவளியினர். சரியா தவறா? சரி. இந்தியாவின் மனித கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படுபவர் சகுந்தலா தேவி. 3 வயதில் 10 கிலோமீட்டர் நீந்தி சாதனை படைத்த தமிழக சிறுவி யாமினி. ஒரே குடும்பத்தில் 4 பேர் நோபல் பரிசு பெற்ற குடும்பம் ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கியூரி அம்மையாரின் குடும்பம். டெஸ்ட் போட்டியில் தனது முதல் 3 ஆட்டத்திலும் சாதனை அடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீன். ஏவுகணையை கண்டுபிடித்தவர் வெர்னர் வான் பிரவுன். எந்திர பீரங்கியை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பக்கில். நீர் வாயு குண்டுகளை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் டெய்லர். அணுகுண்டுவை கண்டுபிடித்தவர் ஜே ராபர்ட் ஓபன் ஹெர்ஹைமர். துப்பாக்கியை கண்டுபிடித்தவர் பி வான் மாசர். பாராஷூட்டினை கண்டுபிடித்தவர் ஏஜே கார்னரின். இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் கணவர் இளவரசர் பிலிப். சயிக் ரஷீத் பாகிஸ்தானின் எந்த கட்சி தலைவர்னா அவாமி முஸ்லீம் லீக். 2006 முதல் 2008 வரை சயிக் ரஷீத் பாகிஸ்தானின் எந்த மந்திரியாக இருந்தார்னா ரயில்வே மந்திரி. பாகிஸ்தானின் முன்னாள் மந்திரி சயிக் ரஷீத் எந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்தார் அப்படின்னா லஷ்கர் இ தொய்பா. இந்திய சினிமாவின் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா. செஞ்சிக்கோட்டை எந்த துறையால் பாதுகாக்கப்படுகிறதுனா தொல்பொருள் ஆய்வுத்துறை. புகைப்பிடித்தால் என்ன நோய் வரும் அப்படின்னா புற்றுநோய். புகைக்கும் பொருள் எதனால் செய்யப்படுகிறதுனா புகையிலை. காமராசர் பிறந்த ஆண்டு 1903. காமராசரின் தந்தை பெயர் குமாரசாமி. அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும். கல்வி தன் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என சட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தியவர் காமராசர். காமராசர் சிறையில் எத்தனை நாட்கள் கழித்தார் அப்படின்னா 3000 நாட்கள். காமராசர் எந்த ஆண்டு தமிழக முதல்வரானார் அப்படின்னா 1954. காமராசரின் பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறதுனா கல்வி வளர்ச்சி நாள். திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம் யார் ஆட்சி காலத்தில் உருவானது அப்படின்னா காமராசர். கல்விக்கண் திறந்த வள்ளல் என்று காமராசரை பாராட்டியது யாருன்னா பெரியார். வட இந்திய செய்தித்தாள்களில் காமராசரை எப்படி போற்றினார்னா கலாகாந்தி. பள்ளியில் பயிலும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். உலகில் உள்ள பறவைகளில் மிக பெரியது தீக்கோழி. தொலைக்காட்சி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1930. தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் சுவாரிகன். மாம்பழத்திற்கு புகழ்பெற்ற நகரம் சேலம். தேனீக்களில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 3. ராணி தேனி, ஆண் தேரி, வேலைக்கார தேரி. தேனீக்கள் தங்கள் கூட்டை எங்கே அமைத்துக் கொள்ளும்னா மலைப்பொந்து. வேலைக்கார தேனீக்கள் வேலை என்னன்னா தேனெடுத்தல். தேன்கூட்டில் மற்றொரு தேரி தோன்றினால் என்ன நிகழும்னா வேறு கூடு கட்டும். மனிதர்களால் நேரடியாக செய்ய இயலாத பல கடினமான செயல்களை எளிதாகவும் சரியாகவும் செய்யக்கூடியது ரோபோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், ஒரு ஷேர் பண்ணலாம். முக்கியமாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.